வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. குரூப் 4 தேர்வர்கள் இந்த தேர்வுல ஏமாற்றப்பட்டாங்க அப்படிங்கிற உண்மை மாணவர்களுக்கே தெரியல. அதான் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத உண்மைகளை உங்கள்கிட்ட சொல்றதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கோம். முதல்ல நீங்க தேர்வுல தோக்கடிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறதா உண்மை. நீங்க 145ல இருந்து 170 வரைக்கும் உள்ள கேள்விகளை போட்ட ஒரு மாணவரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க தேர்வுல தோக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு தான் முழுக்க. இந்த வீடியோவை நீங்க இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன்லயே நான் டெலகிராம் சேனலோட லிங்கை கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட், எப்படி சார் அப்படின்னா எல்லா யூடியூப் சேனலுமே சரி என்ன சார் குரூப் 4 நோட்டிபிகேஷன் வந்ததுல இருந்து பண்ணாங்க அப்படின்னா 185 கேள்வி போடணும், 185 கேள்வி போடல அப்படின்னா உன்னால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னா ஒரு கற்பனையான இலக்க மாணவர்கள் மத்தியில வச்சாங்க. அதனால மாணவர்களுக்கு என்ன சொல்லல, நம்ம டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி சொன்ன மாதிரி அனைத்து மாணவர்களுக்குமே 30 கேள்விகள் தெரியாது. அப்ப தேர்வு அறையில உங்களுக்கு 30 கேள்விகள் தெரியாத வரைக்கும் நீங்க என்ன பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற உண்மையா சொல்லல. அடுத்தது 185 வேணும் வேணும் வேணும்னு எத்தனையோ வீடியோ போட்ட அவங்க நம்மள மாதிரி என்ன சார் பண்ணல அப்படின்னா ஜேஏக்கு தனி கட் ஆஃப் இருக்கு, டைபிஸ்டுக்கு தனி கட் ஆஃப் இருக்கு, ஸ்டெனோக்கு தனி கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கிற அறிவியல் உண்மையை சொல்லல. ரெண்டாவதா என்ன சார் சொல்லல அப்படின்னா தேர்வு நோக்கில் நீங்க படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லல. தேர்வு நோக்கில் படிக்கிறதுனா என்ன அப்படிங்கிறத ரெண்டாவது பாயிண்ட்ல பார்க்கலாம். எல்லா யூடியூப்மே என்ன பண்றாங்க அப்படின்னா எமோஷனலா ஸ்டூடெண்ட்டை பிளாக்மெயில் பண்றது. எமோஷனல் பிளாக்மெயில் சார் என்ன சார் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபா நீங்க படிக்கணும், நீங்க ஒவ்வொரு மணி நேரமாச்சும் படிக்கணும் அப்படிங்கிற சொல்றதா இருக்கட்டும், பார்ட் டைமர்ஸுக்கு நேரமே கிடைக்காது அப்படிங்கிற சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே பொய்யான்னு கேட்டா பொய் இல்லை. ஆனா யூடியூப்ல எமோஷனல் ஸ்பீச்சஸ் எவ்வளவு வருதோ அதே இதுல என்ன சார் பண்ணல அப்படின்னா தேர்வு நோக்கில நோட்ஸ் கொடுக்கறது இல்ல, மெட்டீரியல் கொடுக்கறது இல்ல. குரூப் 4ல சில கேள்விகள் ஆழ்ந்து வரும் அப்படிங்கிறது தெரியும், சில கேள்விகள் நம்மளுக்கு தாண்டியும் வருங்கிறது தெரியும். ஆனா எமோஷனலா பேசுற நீங்க, பார்ட் டைமா பேசுற நீங்க என்ன சார் செய்யல அப்படின்னா தேர்வு நோக்கில மெட்டீரியல்ஸ் கொடுத்தீங்களா, தேர்வு நோக்கில எப்படி படிக்கணும்னு மாணவரை சொன்னீங்களா, அவங்கள கைட் பண்ணீங்களான்னு கேட்டா கைட் பண்ணல, அவங்கள நீங்க மிஸ்கைடு தான் பண்ணீங்க. இப்பயும் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா நீ எல்லா டாபிக்கையும் படிச்ச, நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா தேர்வு அறையில தவறு பண்ணிட்ட, ஒன்னாலதான் நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு பழி அவங்க மேல போடுறீங்க. ஆனா திருப்பியும் சொல்லல அவங்களா தோக்கல. ஏன்னா 145 கேள்வி போட்ட ஒரு மாணவர் இன்னும் கொஞ்சம் கைட் நீங்க பண்ணிருந்தீங்க, இன்னும் சரியான தகவலை அவங்கள்ட்ட கொண்டுட்டு போயிருந்தீங்க அப்படின்னா தேர்வுல உங்களால தோக்கடிக்கப்பட்டு இருக்க மாட்டார்கள், மாணவர்கள் தோக்கடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. எமோஷனல் நீங்க பேசின நீங்க என்ன சொல்லல அப்படின்னா தேர்வு நோக்கில படிக்கணும் அப்படிங்கறத சொல்லல, சரியான மெட்டீரியலா அவன் முன்னாடி நீங்க எடுத்து வைக்கல. மூணாவது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா வெறும் மோட்டிவேஷனலா அடிக்கிட்டே போறது. ஒன்னால முடியும், ஒன்னால முடியலன்னா யாராலையும் முடியாது, எதிர் வீட்டுக்காரனால முடியுது, பக்கத்து வீட்டுக்காரனால முடியுது, அடிக்கிறோம், தூக்குறோம், பட்டைய கலப்புறோம் இப்படிங்கிற அனைத்து மோட்டிவேஷனாலையும் சொன்ன நீங்க யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோஸை பார்த்த நீங்க சொல்லுங்க, யாராச்சும் சயின்டிபிக் அப்ரோச்சை பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? குரூப் 4ல 40 கேள்விகள் இதுதான்ப்பா வரும், இந்த தலைப்புல இருந்து தான்ப்பா வரும், கேள்விகள் வரக்கூடிய தலைப்பை தான் நீ படிக்கணும், அதுலதான் நீ ஒன்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதையும் சொல்லல. ப்ரூவ் பிரிண்ட பத்தி யாரும் சொல்லல. ரெண்டாவது என்ன அப்படின்னா எச்சரிக்கை வீடியோவையும் கொடுக்கல. கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நடப்பு நிகழ்வுகள் வரவே வராது, கடைசி 6 மாசத்துல இருந்து கேள்விகளை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது, அப்படியே வந்தாலும் ஒரு பட்ஜெட் கேள்வி வரும், அது யாராலையுமே பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற எச்சரிக்கையை பண்ணியிருந்தோம். அதோட மட்டும் இல்லாம எல்லா கேள்விகளும் எங்க இருந்து தான் வரும், 2022 2023 நீங்க படிக்காத இடத்துல இருந்து தான் வரும். அதனால கடைசி ஒரு 10 நாள் கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லுவாங்க, அதை நம்பி நீங்க ஏமாறாதீங்க. நீங்க அதற்கு செலவு பண்ற உங்க நேரத்தை மற்ற சப்ஜெக்டுக்கு பண்ணுங்க, ப்ளூ பிரிண்ட ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். இது யாருமே சொல்லல. இத சொல்லாதது யாருக்கு சார் காரணம் அப்படின்னா ஒவ்வொரு யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் காரணம். திரும்பவும் சொல்றேன், 145ல இருந்து 170 கேள்விகள் போட்டிருக்க ஒவ்வொரு மாணவரும் இன்னைக்கு நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்ம தோத்து போயிட்டோமேன்னு நினைக்கிறது யாரால அப்படின்னா ஒவ்வொரு மிஸ்கைடட் வீடியோவும் அதை செய்திருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. மாணவர்கள் தோக்கடிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறதா உண்மை.
4வது பாயிண்ட் என்ன சார் அப்படின்னா, எந்த ஒரு தேர்வையுமே அறிவியல் முறையில அணுகிறது கிடையாது. குரூப் 4ல என்ன சொன்னாங்க, இந்த தலைப்பு தான் வரும், இதை மட்டும் படி, இதுக்கு மேல கேட்க மாட்டாங்க. டிஎன்பிஎஸ்சி வேற எதையும் கேட்க மாட்டாங்க. ஒரே வீடியோல முடிச்சு கொடுக்குறேன், ஒரே வீடியோல ரிவிஷனை பண்ணிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஷார்ட்கட் உனக்கு போதும். அடுத்தது ஒரே வீடியோல 10 மார்க் அடிக்கலாம், இந்த வீடியோல 3 மார்க் உறுதி, இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா பாஸ் பண்ண முடியாதுன்னு இப்படி சொன்ன எல்லாருமே எதை சார் சொல்லல அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் மாணவர்கள்ட்ட சொல்ற உண்மையை சொல்லல. குரூப் 4க்கு நீ தனியா தான் படிக்கணும், குரூப் 1க்கு நீ தனியா தான் படிக்கணும், குரூப் 2க்கு தனியா தான் படிக்கணும். பாடத்திட்டங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியா இருந்தாலும் கேட்கக்கூடிய கேள்வி தரங்கள் வேற. குரூப் 1ல 25 கேள்விகள் வரும். ஆனா குரூப் 2வையும் குரூப் 4ஐயும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 9 கேள்விகள் 10 கேள்விகள் தான் ஒரு பாடத்திட்டத்துல அதிகபட்சம் வரும். அதுவும் எப்படி சார் வரும் அப்படின்னா, எல்லா தலைப்புகளிலிருந்தும் வராது. குரூப் 1 மாதிரி செலக்டடான டாபிக்ல இருந்தா வரும். அதுல ஆனா ஆழ்ந்த அறிவு வேணும். கதை மட்டும் போதும், இந்திய வரலாறு படித்தா கதை மட்டும் போதும், கதையை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பதில் சொல்லிடலாம்னு சொன்ன எல்லாருமே இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்வு அறையில நீ பயந்துட்ட, தேர்வு அறையில உன்னை மேனேஜ் பண்ண தெரியல, தேர்வு அறையில நீ தான் தப்பு பண்ணிட்ட அப்படின்னு அப்படியே உல்டாவா உங்க பக்கம் திருப்பிடுறாங்க. ஆனா யாரும் உண்மையை உங்கள்கிட்ட சொல்லல அப்படிங்கறதா உண்மை. நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். குரூப் 4க்கு சொன்ன அதே தான் இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரூப் 2க்கும் சொல்லுவாங்க. அங்க என்ன சொல்லியிருந்தாங்களோ அதையே தான் திருப்பியும் இங்கேயும் சொல்லுவாங்க. ரிசல்ட்டை நீங்க கொடுக்கல அப்படின்னு பழிய மட்டும் உங்க மேல போட்டுருவாங்க. பி கேர்ஃபுல். ஒவ்வொரு தேர்வையும் ஒவ்வொரு மாதிரி அணுகணும். 5வது என்ன சார் அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸை நல்வழிப்படுத்தாம சோம்பேறியா ஆக்குறது. ஷார்ட்கட்டு போதும், கதை போதும், அடுத்தது இந்த தலைப்பு படிக்கவே வேணாம், இந்த தலைப்பு டிஎன்பிஎஸ்சி கேள்வியே கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒவ்வொன்றா உங்க முன்னாடி அடுக்கி உங்களை சோம்பேறி ஆக்குவாங்களே தவிர, ஆனா எதை செய்ய மாட்டாங்க, ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பை படி. அந்த ஒரு தலைப்பா இருந்தாலும் எல்லா கண்டென்ட்டையும் படி. 6 to 12வது வரைக்கும் படி. எல்லா கண்டென்ட்டையும் தெரிஞ்சு முடிச்சுட்டு ஒரு தேர்வை எழுது. அந்த தேர்வும் டிஎன்பிஎஸ்சி தரத்துல எழுது. டிஎன்பிஎஸ்சி தரத்துல எழுதி பழகிட்ட அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கேள்வியை உன்னால எதிர்கொள்ள முடியும். அப்ப இந்த 3 விஷயத்தையும் கரெக்டா செஞ்ச நீ ஒரு பதவியை ஈஸியா அடையலாம் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. மாணவர்களுக்கு இந்த 5 பாயிண்டால தான் நம்ம தோத்தோங்கிறதே தெரியாம அடுக்கடுக்காக வீடியோக்கள் வரும். உங்களுடைய மூளையை செலவை செய்வாங்க. உங்களுடைய மூளையை செலவு செஞ்சு என் மேல எந்த தப்பும் இல்லப்பா, நான் சொல்லாததெல்லாம் தப்பு இல்லை, நீ தான் தப்ப தெரியாம பண்ணிட்ட, நீ தான் டைமை மேனேஜ் பண்ணல, நீ தான் தெரியாத கேள்வியை இப்படி பண்ணிட்ட அப்படின்னு உன்னை திசை திருப்புவாங்க. லாஸ்டா ஒன்னு சொல்லிக்கிறேன். தெரியாத கேள்விகளை எப்படி பதில் சொல்லணும்னு சொன்ன நீங்க என்ன சார் சொல்லல அப்படின்னா, 30 கேள்விகள் எல்லாருக்குமே தெரியாதுப்பா. அந்த 30 கேள்விகளை பத்தி நீ பயப்படாத. ஒவ்வொரு பாடத்திட்டத்திலையும் கடினமான கேள்விகள் வரும். கடினமான கேள்வியை பத்தி நீ பயப்படாத. நீ எக்ஸாம் ஹால்ல கரெக்டா பண்ணு, ஓஎம்ஆரை கரெக்டா ஷேட் பண்ணிட்டு வெளியில வா அப்படிங்கிற உண்மையை ஏன் சொல்லல அப்படிங்கறது தான் கேட்கிறோம். மாணவர்கள் தோக்கவில்லை, உங்களால் தோற்கடிக்கப்பட்டார்கள். மாணவர்களாகிய நீங்க தோற்கடிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கறதுதான் உண்மை. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.